வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒரு எளிதாக ஆரம்பிக்கக்கூடிய கட்சி என்பது அங்கீகரிக்கப்படுவது மிகப்பெரிய இன்றைக்கு கடினமாக காரியமாக இருக்கின்றது. புதிதாக வரக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய பணபலத்தாலும் பதவி பலத்தாலும் மக்களுக்கு முன்கூட்டியே மிகப்பெரிய அளவில் முகம் தெரிந்தராக இருந்தால் மட்டுமே அங்கீகரிப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் எத்தனையோ அவர்களுடைய சமூகத்தை சார்ந்து வரக்கூடிய நபர்கள் ஒரு கூட்டணி கட்சியில் 2 அல்லது 3 சீட்டுக்காக கை கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிராகரிப்பு மட்டுமே அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை கட்சிகள் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை கேட்பதற்கு யாருக்குமே இன்றைக்கு நேரம் இல்லாமல் அவர்களுடைய முக்கியத்துவம் என்பது ஆங்காங்கு சென்று மேடை பேச்சில் பேச வேண்டும், அவர்களை விளம்பரப்படுத்த வேண்டும், அவர்களுடைய மிகப்பெரிய பேனர்கள் வைக்கப்பட வேண்டும், அதற்காக நிதி வசூலிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவமான இன்றைக்கு அவசரமான காலத்தில் அனைத்து கட்சிகளுமே ஒரு அவசரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுக்காக ஆரம்பிக்கக்கூடிய கட்சி என்பது அம்மக்களுக்காக நிற்காமல் கேட்காமல் நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. இது முழுமையாக என்னுடைய கடந்த 5 வருடங்களில் எத்தனையோ கட்சிகளிடம் உதவி கேட்டிருக்கின்றேன். ஆனால் இங்கு வெறும் விளம்பர மாடலாக மட்டுமே மக்களிடத்தில் அவர்கள் கொள்கை ரீதியாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றார்கள். நிராகரிப்பு எத்தனையோ இன்றைக்கு நம்மளுடைய வசதிகள் வந்தாலும் தொலைபேசியில் வாயிலாக நேரடியாக சென்று உதவி கேட்கலாம் என்றால் நம்மை மீண்டும் மீண்டும் ஒரு புண்படுத்தி ஏழையாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு விஐபி கிரேடராக பென்ஸ் காரிலோ அல்லது மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த காரிலோ சென்றால் அங்கீகரிப்பு போவதற்கு முன்னால் கிடைக்கும். ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களுடைய நிராகரிப்பு என்பது இன்றைக்கும் அனைத்து கட்சிகளுமே கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதிலும் ஒரு சில கட்சிகள் மட்டுமே ஒரு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்துமே இங்கு பதிவிட காரணம், வருங்காலத்தில் ஒரு நல்ல கட்சி அமைப்பு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்குரிய ஒரு நல்ல முழுமையான நேரத்தை அவர்களுடைய அந்த கோரிக்கையை எடுத்து சொல்வதற்குரிய அமைப்பாக ஏற்படுத்த வேண்டும். இது மக்களுக்குரிய கட்சியாகவும் மக்களுடைய அவர்களுடைய புகைப்படத்தை அவர்களுடைய தொழில் சார்ந்த சின்னங்களாக கொண்டு வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். யாரோ ஒரு தலைவர்களை வைத்து இன்றைக்கும் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற அனைத்தையுமே விடுத்து மக்கள் கொடுக்கின்ற அந்த வரிப்பணம் மட்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் அமைப்பு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த மக்களை இன்றைக்கும் புறக்கணித்து இவர்களுடைய ஒரு செல்வந்தமாக செல்வக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலம் கண்டிப்பாக இளைய சமுதாயத்தின் காலமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.